வணக்கங்க. நம்ம 27 மார்ச்சுக்கு நான் சென்னைக்கு போனேன். சென்னை எனக்கு பிடிக்காது சுத்தமா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சென்னைக்கு போனேன். ரொம்ப கடற்கரை அதுக்கப்புறம் 28 மார்ச்சில் வந்து நான் 28 மார்ச் 2026 வந்து அப்படியே மார்ச் அப்படியே ரீச் ஆனேன். கடற்கரையை ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. மனசில் இருக்கிற வலியெல்லாம் போன மாதிரி இருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது. அங்கே போன உடனே என் மொத்த பாரத்தையும் இறக்கி வச்ச மாதிரி இருந்தது. அந்த கடலை பார்த்த உடனே காலையில் அவ்வளோ கூட்டத்தை பார்த்த உடனே நான் மெர்சலாயிட்டேன். அந்த பீச்சில் இவ்வளோ பேர் இருப்பாங்களா கடற்கரையிலன்றதை நான் ரொம்ப மெர்சலானேன். அந்த கடல் அலையெல்லாம் வந்து அப்படியே நம்மளை பார்த்து நம்ம தொட்டுட்டு போகும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தோணுச்சு. நம்ம ஆணவம், நம்ம அகங்காரம், நம்ம அதிகாரம், நம்மளுடைய பணபலம் எல்லாம் குறைஞ்ச மாதிரியே நமக்கு ஃபீல் ஆச்சு. அப்படியே அந்த காலில் அப்படியே தண்ணி தொட்டு போன உடனே என்னுடைய பாவம்லாம் போன மாதிரியும் என்னுடைய திமிரெல்லாம் போன மாதிரியும் தோணுச்சு. ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. உண்மையாகவே நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப அதிகமாக ரொம்ப நல்லா இருந்தது. சென்னைக்கு போனோடனே ரொம்ப லாங் டைம் எனக்கு சென்னையை சுத்தமாக பிடிக்காது. ஏன் சொல்லுங்கள்? எங்கே பார்த்தாலும் கொலை எல்லாம் நடந்தால் எப்படி பிடிக்கும்? அப்படியே நான் கொஞ்சம் ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு அப்படியே போனேங்க. ஏன்னா வந்து மகாபலிபுரம் போகணுன்னு சொன்னேன். என் ஃப்ரெண்டு வந்து மகாபலிபுரம் கூப்பிட்டு போனாப்புல. டைட்டில் பார்க்லேருந்து மகாபலிபுரம் 1 hour தான் போயிட்டோம். அங்கே பார்த்தா பெருமாள் கோயில் ஃபஸ்ட் எடுத்தோடனே பெருமாள் கோயில் உள்ளே நுழைஞ்சிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது பெருமாள் கோயில். அப்படியே உள்ளே போனாங்க. ரொம்ப அருமையாக இருந்துட்டு நம்ம ஆதி திருவங்கரங்கிறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. உண்மையாகவே வந்து படுத்துக்கிட்டே தரிசனம் கொடுக்குறாரு. நான் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். பாருங்கள், ரொம்ப மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க கோவில். அந்த கால மன்னர்கள்லாம் வந்து என்ன டெக்னாலஜியோ தெரியல. எப்படி தான் இந்த கோவில் கட்டியிருப்பாங்க, எப்படி இந்த சிற்பங்கள்லாம் செதுக்கியிருப்பாங்கலாம் தெரியல மகாபலிபுரத்தில். நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எது எப்படி இருந்தாலும் மரங்க நம்ம கொடிமரம் பார்க்குறோம். கொடிமரங்கிறத பார்த்து அப்படியே நம்மளுடைய சின்னத்தை வந்து நம்ம திருவிழா நடக்குதுன்ற ஒரு அறிவிப்பை வந்து இந்த கொடி கம்பத்து மூலயமா தான் அறிவிப்பாங்க. நம்ம ஒன்றுமே இல்லை, இவ்வளோ பெரிய கோவில் கட்டியிருக்காங்கன்னா எல்லோரும் சேர்ந்து தான் கட்ட முடியும். அது எல்லோரும் புரிஞ்சுக்கிடணும். ஒத்துமையாக இருந்தால் தான் எல்லாத்தையும் வெல்ல முடியும். அப்படியே போயாச்சுங்க. அப்படியே போன உடனே அன்றைக்கி ஏதோ ஸ்பெஷல் தரிசனம் போல இருக்குது. அன்றைக்கி ஏதோ ஒரு ஸ்பெஷலாக பூஜை பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு விமர்சையாக ஏதோ பண்ணாங்க. நாங்கள் போன நேரம்னு பார்த்து என் ஃப்ரெண்டும் போனது இல்லையா அங்கே கோயில் உள்ள. நாங்கள் போன உள்ள ரொம்ப அற்புதமாக ஆட்சியரை விசேஷம் பண்ணி விளக்கெல்லாம் பூஜை போட்டு அப்படியே கோபுரத்தை ஒரு விசிட் போட்டு அப்படியே பூஜை பண்ணி நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோங்க. வெளியே வந்தால் கோவிலெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. நான் ரொம்ப மனசிலாகிட்டேன். சரி அப்படியே வெளியே வான்னு கூப்பிட்டு வந்தான் என் ஃப்ரெண்டு. வந்து பார்த்தா வெளியே போனால் தான் தெரியுது, ஆடா எப்போ பிரம்மாண்டமாக இருக்குது. பின்னாடி போய் பார்த்தா கோவிலுக்கு பின்னாடியே வந்து சிற்பங்களும் அது இதுவும் மண்டபமும் அதுக்கு அடியில் இருக்கிற குகைகளும் அது கீழே வந்து சிற்பங்களும் ரொம்ப பயங்கரமாக. நான் ரொம்ப மெர்சலாகிட்டேன் ரொம்ப அதிகமாக. ஏன்னா நான் இப்போ ஃபஸ்ட் டைம் போகிறேன். ரொம்ப மெர்சலான பாருங்கள். நம்மளுடைய விளையாட்டுக்கள்லாம் எப்படி வந்து பொழுதுபோக்கு எப்படி கழிச்சிருக்காங்க பாருங்கள். நம்மளுடைய சூதாட்டம்னு சொல்லுவாங்க. சிலர் பொழுதுபோக்காக ஆடுவாங்க, ஒரு போட்டிக்காகவும் ஆடுவாங்க. நம்ம சூதாட்டமாக எடுத்தோன்னா சூதாட்டம், நம்ம விளையாட்டுத்தனமாக எடுத்தால் விளையாட்டு. எதுவுமே தப்பு கிடையாது. அப்படியே வாங்க. எப்படி எப்படி குகையெல்லாம் எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அருமையாக. அந்த காலத்தில் கண்டிப்பாக அதேமாதிரி வார்ப்பு அது இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது மகாபலிபுரத்தில். கண்டிப்பாக அந்த காலத்துலேயே எதனா ஒரு டெக்னாலஜி இருக்கணும். டெக்னாலஜி இல்லாமல் இருக்காது. வார்ப்பெல்லாம் பாருங்கள் எப்படி வித்தியாசமாக இருக்குது. எந்த டெக்னாலஜி இல்லாமல் இருக்குமா? டெக்னாலஜி கண்டிப்பாக இருந்திருக்கும். கையால் இவ்வளோ பெரிய சாத்தியக்கூறு இல்லை. ஏதோ ஒரு டெக்னாலஜி இருக்குது. அப்போ ஏதோ ஒரு இப்போ மிஷின் இருக்கிற மாதிரி அப்போ ஏதோ ஒரு வித்தியாசமாக ஏதோ ஒன்று இருந்திருக்கு. ஏதோ ஒரு அமைப்பு, ஏதோ ஒரு டெக்னாலஜி இருந்திருக்கு. பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்து அவங்களுடைய கடின உழைப்பை வந்து மக்கள் வந்து ஒரு ஆட்சி குடையின் கீழ், ஒரு மன்னருக்கு குடையின் கீழ் ஒருத்தர் கீழே வந்து இவ்வளோ பேச்சை கேட்டு இவ்வளோ பெரிய வந்து உழைப்பை வந்து செலுத்தி நம்மளுடைய மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் வந்து ரொம்ப செலுத்தியிருக்காங்க. இப்போ இருக்கிற மனிதர்கள்லாம் வாழ்ந்ததற்கான சாத்தியக்கூறு வெளியே தெரியாது. ஏன்னா நம்மலாம் சாஃப்ட்வேரு டேட்டா பேஸு அதுமாரி போயிட்டோம். நாமெல்லாம் வாழ்ந்ததுக்கான சாத்தியக்கூறே இல்லாமல் ஒரு செகண்டு இல்லாமல் ஆகிடும். ஏன்னா அந்த உலகம் அப்படி தலையாக மாறிச்சுன்னா. ஆனால் பாருங்கள், அந்த காலத்தில் வாழ்ந்ததுக்கான சாத்தியக்கூறு எவ்வளோ ஆண்டுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் இது பண்ணாங்களோ யாருக்கு தெரியும். நம்ம ஏதோ இதை கண்டுபிடிச்சோம் அதை கண்டுபிடிச்சோன்னு நாம் சொல்கிறோம். ஏதோ அதெல்லாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷன் தானே தவிர அது ஒரு உண்மையான சாத்தியக்கூறு இல்லை. பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒரு பாறையை குடஞ்சி அதுக்கு கீழே சிலை வர்ப்பங்கள். அந்த சிலையெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக ஒரு ஈர்ப்பு சக்தி, ஒரு காந்த ஈர்ப்பு சக்தி மனிதனை இழுக்குது பயங்கரமாக.
வித்தியாசமாக இருக்கிற அவங்களுடைய கடின உழைப்பையும் அவங்களுடைய வாழ்ந்ததுக்கான ஒரு தடயங்களையும் வந்து பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க. நாம் எந்த ஒரு பதிவும் செய்ய முடியலை இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அதான் உண்மை. டிஜிட்டல் வேர்ல்டு டிஜிட்டல் அது நம்ம மனிதனுடைய உழைப்பே வந்து நம்ம வீணடிக்கிறோம். சோம்பேறி ஆகிட்டான், தூங்குறான், என்னென்னவோ அக்கப்போர் பண்ணுறான், ஆயமா பண்ணுறான். ஏன் எதுக்கு உடம்புல வந்து கொழுப்பு தேவையில்லாத கொழுப்பு ஏறின உடனே அவன் ஆயமா பண்ணுறான், அக்கிரமம் பண்ணுறான், கொலை பண்ணுறான், எல்லாமே பண்ணுறான். இது வந்து வயலன்ஸுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. பாருங்கள் இவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், ரொம்ப மெர்சலாக இருக்குது. பார்க்கும்போதே வந்து ரொம்ப மெய் சிலுக்க வைக்குது. இதெல்லாம் பார்த்தவொடனே நமக்குள்ளே ஒரு எனர்ஜி வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றவங்களும் எப்படி ஃபீல் ஆகுதோ தெரியல. அந்த இடத்துக்கு நான் ரீச் ஆனவொடனே எனக்கு அது மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அப்போனா வந்து அது மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு தோணுச்சு. நம்ம இங்கிலீஷ்லேயே பேச வேண்டாம், தமிழில் பேசினா நல்லாயிருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்த உடனே கொஞ்சம் பின்னாடி போயிட்டு அப்படியே போயிட்ட உடனே கொஞ்சம் இந்த பக்கம் வந்த உடனே கிராவிட்டி முறையில் அந்த பாறை வந்து நின்றுட்டு இருக்குது தான் என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல. கிராவிட்டி முறையில் நின்றுக்குதுன்னு சொல்கிறாரு. பாறை பாருங்கள் எப்படி நின்றுட்டுருக்கு, எவ்வளோ பெரிய லாவாக இருக்குது. அதாவது வந்து எரிமலையுடைய குழம்பு வந்து எப்படி வந்து அது பாறையாக மாறி எப்படி நின்றுட்டுருக்கு பாருங்கள். அப்போல்லாம் நம்ம எவ்வளோ பெரிய மாற்றத்தை அடைஞ்சிருக்கு பாருங்கள் அந்த பூமி. அந்த பாறையே குடஞ்சிருக்கான் பாருங்கள். மனிதன் எவ்வளோ பெரிய பாறையாக குடையிற அளவுக்கு எவ்வளோ பெரிய சக்தி படைத்தவனாக இருந்திருக்கான் பாருங்கள். மனிதன் தான் மிகப்பெரிய ஆற்றல் மிக சக்தி படைத்தவன். பாருங்கள் ஒரு விளையாட்டு, எல்லா இடத்துலையும் விளையாட்டு தான். அப்படியே ஒரு ஆன்மீகத்தை உள்ளே கொண்டு வரான், சிவபெருமானை கொண்டு வராங்க, மனிதத்துவத்தையும் உள்ளே கொண்டு வராங்க, சிலை சிற்ப வடிவமாக கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க, எதுவும் தப்பாக சொல்லலை, எல்லாம் உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு மனசில் பட்டதை சொல்கிறேன், எந்த ஒரு தப்பான கருத்தும் இல்லை. பாருங்கள் சிலை வடிவங்களும் அவங்களுடைய இதெல்லாம் வந்து ஒரு கேப்பார் இதுவாக கிடக்குது. ஒரு வழிபாடு முறையே இல்லாமல் இருக்குது. சிவபெருமான் நம்ம மீறிய ஒரு சக்தி வந்து நம்ம ஆண்டுக்கிட்டு இருக்குது. அது எல்லோரும் நம்ம ஏற்றுக்கு தான் ஆகணும். அப்படியே போயிட்டே இருக்கும். பாருங்கள் பாறைக்கடியில் எப்படி படிப்படியாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன், இப்படிலாம் பண்ண முடியுமா? ஏன்னா எங்கள் ஊரில் இதை விட பிரம்மாண்டமான பாறை வடிவம் இருக்குது. இதேமாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது எங்கள் ஊரில் வந்து. இந்த பாறையை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். ஏன் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இவ்வளோ வந்து அவங்களுடைய கடுமையான உழைப்பு. நம்ம பாருங்க எங்கே பார்த்தாலும் குப்பை தான். ஏன் சொல்கிறேன்னா மனிதன் எங்கே காலை வைக்கிறானோ அங்கே எல்லாம் குப்பை தான். இப்போ இருக்கிற மனிதர்கள், அப்போ இருக்கிற மனிதர்கள் அவன் எங்கே காலை வைக்கிறான் திராசை குடிசை. அப்போ வந்து இப்போ இருக்கிற மனிதர்கள்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வச்சுருந்துருக்கான். நாமளாக இப்போ ட்ராவல் பண்ணால் எங்கே பார்த்தாலும் குப்பை தான், பிளாஸ்டிக் தான். ஏதோ ஒரு மூலையில் சவுதி அரேபியா, ஏதோ ஒரு கண்ட்ரியில், இந்த சவுதி கண்ட்ரியில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்து பெட்ரோல் மூலயமா ஏற்படக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுலாம் வந்து எல்லா நாட்டுகளையும் விசிறப்பட்டு இருக்குது. அது உண்மை தான். பாருங்கள் நம்ம குளியல் தொட்டி, அந்த தொட்டி இந்த தொட்டி, பாறையிலே வந்து படிக்கட்டு எவ்வளோ அருமையாக வந்து செஞ்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ உழைப்பை செலுத்திருக்காங்க. இதான் வந்து குளிக்கிற தொட்டிங்க. திரௌபதி அம்மன் சொல்லுவாங்க. திரௌபதி ராணியோடைய குளியல் ஒரு தொட்டியாக அது சொல்கிறாங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம அதை ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. மேலே வந்து மிகப்பெரிய கோயிலுக்கு வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ வந்து இயற்கை சுவையில் இல்லை வந்து என்ன ஒரு ஆட்சி மாற்றம் தெரில, பிரம்மாண்ட அளவில் அப்படியே ஒரு கால்வாசியில் நின்றுட்டுருக்கு. அவர் கொஞ்சம் விட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் எல்லாம் பெரிய அளவில் கோயில் கட்டியிருப்பார். ரொம்ப அருமையாக வந்து பாறையில் அப்படியே இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம உடம்பு ரத்த நாடி துடுப்பெல்லாம் வந்து அப்படியே நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகணும். அவன் தான் தமிழன், துடிக்கணும். எந்த மொழியாக இருந்தாண்டாங்க, நாமெல்லாம் தமிழ்லேருந்து தான் வெளியே வந்தோம். அதை யாரும் மறுக்க முடியாது, அதை மறுக்கவும் கூடாது. நம்ம தாய் தான் வந்து தமிழ், மற்றதெல்லாம் வந்து அவங்களோட தமிழோட பிள்ளைங்கள் தான். அதை வந்து நம்ம எல்லோரும் ஏற்றுக்கு தான் ஆகணும். பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க. எல்லா மொழியும் முக்கியம்தான். அவங்கள புண்படுத்திட்டு இவங்க புண்படுத்திட்டாலும் எல்லோரும் கோச்சிக்கூடாது. பாருங்கள் அப்படியே பாறையிலே செதுக்கி ஒரு கோபுரத்தை வடிச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலை. அவங்களுடைய வேலைப்பாடுகள், அவங்களுடைய கலைநயத்துவம், அவங்களோட மன்னராட்சி முறை, மக்களுடைய கட்டுக்கோப்பு எவ்வளோ ஒரு பறைசாற்று விதமாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு விநாயகர் சிலை உள்ளே உட்கார்ந்தாலும் யாரும் கடவுளாக அதை வணங்க மாட்டுறாங்க, எல்லாம் ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்க. நானே ஃபோட்டோ தான் எடுத்தேன். ஏன்னா அதை வந்து வெளியே கொணரணும் அப்படின்றதுக்கு, வெளியே தெரியணும், எல்லாருக்கும் வெளியே தெரியும். இருந்தாலும் வந்து என் மூலயமா வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியும். நான் பேசுகிற கொஞ்சம் தமிழ் யாருக்கு புரியுதான்னு தெரியும். நான் வேகமாக பேசுவேன், அதனால் சிலருக்கு புரியாது. தலைவர்கள் பேசுகிற மொழிலாம் புரியாது. அதனால் நானும் அப்படி தான். அப்படியே பாருங்கள் உள்ள சிற்ப வடிவங்கள்லாம்
சில தலைவர்லாம் சொல்கிறாங்க அசிங்கமாக இருக்குது, அதுவாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு. சிலதை நம்ம உள் வாங்கினா தான் அது அசிங்கமாக தெரியாது. நம்ம உள் வாங்கணும். அதனுடைய என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்ல வந்து முற்பட்டாங்க நம்ம வந்து முன்னோர்கள்ன்றத உள் வாங்கணும். அது அசிங்கம் கிடையாது. சிலையாக வந்து அசிங்கமாக வரைஞ்சிருக்காங்க அப்படின்றத எந்த தலைவரும் வந்து இப்போ இருக்கிற தலைவரெலாம் பேசக்கூடாது. பாருங்கள், பார்த்தாலே தெரியும். நம்ம ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்காங்க, நம்ம அதை உள் வாங்கணும். நமக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க, நமக்காக நல்லது செஞ்சுருக்காங்க. அதை வந்து நம்ம உள் வாங்கி நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும். முடியலையா அதை கொச்சப்படுத்தாமல் அப்படியே விட்டுறலாம். தெரிஞ்சவங்க கூட விட்டுறலாம், தப்பு கிடையாது. ஏதோ ஒரு கருத்து சொல்கிறேன்ற பேர் தான் கருத்து சொல்ல வேண்டாம். பாருங்கள், பாறைகள் மீது கீழே வந்து எப்படி வந்து படிக்கட்டு மாதிரி செஞ்சுட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள். நான் ரொம்ப மெர்சலாகிட்டேன். எங்கள் ஊரில் இதை விட பிரம்மாண்டமான ஒரு பாறை காட்டுக்குள்ளே இருக்குது. யாரும் அப்படி பண்ணது கிடையாது. ஆனால் அங்கெல்லாம் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே வந்து போகவே முடியல. ஒரே ஸ்டெப்புக்கு ஓரமாக தான் போக முடியும். நான் காமிக்கிறேன், ஒரே விளிம்பு அளவில் தான் போக முடியும் கால் நடந்து. என் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் வீடியோ நிறுத்திட்டு என்னை கை பிடிச்சி இழுத்துட்டு போனாப்புல. ரொம்ப பயமாக இருந்தது. யாரையும் வந்து அசிங்கப்படுத்தலை, யாரையும் வந்து கொச்சப்படுத்தலைங்க. உண்மையை தான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்களான்னு அவ்வளோ பொறுமைலாம் யாருக்கும் இருக்காது. இப்போ இருக்கிற வேர்ல்டில் வேகமாக போயிட்டுருக்கு, யாருக்கும் அவ்வளோ பொறுமை இருக்காது. இருந்தாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டாங்கன்னா அவங்க லெஜெண்டு. பாருங்கள் எப்படி வந்து அந்த இருக்கிற பாறையிலே வந்து இந்த பாறையில் வந்தால் சிலை செய்ய முடியும், அந்த பாறையில் தான் சிலை செய்ய முடியும், அப்படி இப்படி என்னென்னோ கருத்துலாம் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற பாறையிலே வந்து சிலை செஞ்சுருக்காங்க. பாருங்கள், சிங்கம் புலியை விட ஏதோ யாழின்னு சொல்கிறாங்க. யாழின்னு சொல்லிட்டு ஒரு விலங்கினத்தை வந்து ரொம்ப சிற்பம் வந்து பயங்கரமாக வரைஞ்சிருக்காங்க. பல உயிரினம் வாழ்ந்துருக்கு இந்த பூமியில். மனிதனும் அப்படிப்பட்ட ஒரு உயிரினம் தான். நாம் ஒன்றும் ஸ்பெஷலான ஒரு உயிரினம் கிடையாது. பார்த்துங்க. இருந்தாலும் நம்மளுடைய பதிவை வந்து அந்த காலத்து மக்கள் மட்டும் பதிவு செஞ்சுருக்காங்க. நம்மளால் பதிவு செய்ய முடியாது. நம்மளால் டேட்டா பேஸ், டிஜிட்டல் வேர்ல்டு, நம்மளால் நம்ம வாழ்ந்ததுக்கான தடையுமே பதிவு பண்ணவே முடியாது. அந்த காலத்தில் வந்து அதாவது என்ன சொல்லுவாங்களே, கலங்கர விளக்கம், அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க, அது எனக்கும் சரியாக புரியலை, எனக்கு தெரில, மன்னிச்சிருங்க. அப்படி வந்து ஒரு செட்டப் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஐயோ எப்போ அந்த பாறையாக குடஞ்சி வந்து எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஐயோ ஐயோ எப்பா மெசலாக இருக்குங்க, பயமாக இருக்குது. பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு பயம் வரும், ஒரு பிரமிப்பு ஆகணும் உள்ளுக்குள்ளே. வந்து எல்லாருக்கும், எல்லா ஜனங்களுக்கும் மொழி பேதமின்றி, மதம் ஜாதி மதம் என்று ஒரு பிரமிப்பு வரணும். அப்படி இந்த பக்கம் மேலே ஏறினவுடனேங்க, இந்த பக்கம் நான் செங்கல்பட்டில் இந்த கடலை பார்த்த உடனே உண்மையாக நான் மெர்சல் ஆகிட்டேங்க பயங்கரமாக. அதுக்கு மேலே பார்த்தோன்னா ஒரு கோவில். அப்படியே உள்ளே போயிட்டு உள்ளெல்லாம் பார்த்தா என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே பிரமிப்பாக இருந்தது. எனக்கு பிரமிப்பாக இருந்தது, உங்களுக்கு எப்படி இருந்தது தெரியாது. பிரமிப்பு வரணுங்க, வரலைன்னா மனுஷனே கிடையாது. அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்கல்ல. அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா கடைசி 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உள்ளே போக முடியல. வெளியேருந்தே வீடியோ எடுத்தேன். அது வந்து பாறையில் வந்து கோபுரம் கோவில் கட்டியிருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. உண்மையாக நிச்சயம் வந்து இது பாராட்டணும். இந்த காலத்துடைய மனிதர்களுடைய உழைப்பையும் அவங்களுடைய திறனையும் நம்ம பாராட்டி தான் ஆகணும். அந்த காலத்தில் இருக்கிற ஒரு கட்டுக்கோப்பையும் நம்ம பாராட்டி தான் ஆகணும். அப்போ வந்து இயற்கை சூழலோ இல்லை வந்து மன்னராட்சி எதனா ஒரு போர் காரணமாக எப்படி எதுலையோ பாதியிலே சில வேலையெல்லாம் நிறைய வேலை நின்றுட்டுருக்கு. பார்த்தாலே தெரியும் பயங்கரமாக அப்போ வந்து எப்படி இருந்திருக்கு பாருங்கள். அவங்க வாழ்ந்ததுக்கான தடயம் வந்து அவங்க விட்டு போயிருக்காங்க. நாம் வாழ்ந்ததுக்கான தடயம் எந்த தடையுமே இல்லை. என்ன தடயம் இருக்குது நமக்குன்னு ஒரு தடயம் எதனா இருக்கா? எதுவுமே இல்லை. போட்டி போராமல் பொச்சிருப்பு அதுதான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த காலத்தில் எல்லாமே இருந்திருக்கு. இப்போ எல்லாம் இல்லாமல் இருக்கிறோம். அப்போ எல்லாமே இல்லாமலும் இருந்திருக்காங்க, பயங்கரமாக வாழ்ந்துருக்காங்க. சிலருக்கு புரியும், புரிஞ்சவங்களுக்கு புரியும். நன்றி வணக்கங்க, நன்றி வணக்கம்.